12 சீடர்களும் 12 சின்னங்களும். புனித தோமாவின் தனித்துவமான சின்னத்தை அறிய இறுதி வரை மறவாமல் பயணியுங்கள். 1. சாவி கொத்து. சாவி கொத்து பேதுருவின் அடையாள சின்னமாய் விளங்குகிறது. இயேசு மத்தேயு 16:19 பேதுருவிடம் விண்ணகத்தின் திறவுகோலை உன்னிடம் தருகிறேன் என்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2. எழுதுகோல் மற்றும் பணமுடிச்சு. வரி தண்டுபவரான மத்தேயு பின்னாளில் இயேசுவின் நற்செய்தி நூலை எழுதி தந்தார். ஆகவே எழுதுகோல் மற்றும் பணமுடிச்சு ஆகியன மத்தேயுவின் சின்னங்களாக விளங்குகிறது. 3. சிப்பி. சந்தியாகப்பர் எனப்படும் யாக்கோபு முதல் மறைபணியாளராக கடல் கடந்து மறைபணியை துவக்கியதால் சிப்பி அவரின் அடையாள சின்னமாய் விளங்குகிறது. 4. எக்ஸ் வடிவ சிலுவை. அந்திரையா எக்ஸ் வடிவ சிலுவையில் மறைசாட்சிய மரணத்தை தழுவியதால் எக்ஸ் வடிவ சிலுவை அவரின் அடையாள சின்னமாய் விளங்குகிறது. 5. கோடாரி. யூதாசினிடம் காலியான போது சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியாஸ் கோடாரியால் வெட்டப்பட்டு மறைசாட்சியானதால் கோடாரி அவரின் அடையாள சின்னமாய் விளங்குகிறது. 6. கத்தி. தோலுரித்து கொல்லப்பட்ட பார்த்தலேமுவுக்கு கத்தி அடையாள சின்னமாக விளங்குகிறது. 7. யூதா ததேயு. தலையின் மீது இறங்கி வரும் நெருப்பு பிளம்பு, கழுத்தில் அணிந்திருக்கும் இயேசுவின் திருவுருவம், மறைசாட்சிய மரணத்தின் அடையாளமாக தடி மற்றும் கோடாரி, ததேயு நூலின் ஆசிரியராக நூல் ஆகியன யூதா ததேயுவின் சின்னங்களாக விளங்குகின்றது. 8. அப்பம். அப்பம் பருகுதல்